பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உபதேசமாகிய அலங்கம் சரியாக இருக்கிறதா என்று பரிசோதிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. எருசலேம் தேவாலயத்தின் அலங்கம் இடிக்கப்பட்டது, அதன் வாசல் சுட்டரிக்கப்பட்டது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆமென். வேதத்தில் பார்க்கும்போது ஆமென், எருசலேம் தேவாலயத்தை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியம் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அலங்கமாய் மாறுகிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆமென். சத்தியத்துக்குட்பட்டு நீங்கள் வாழவில்லை என்றால் அலங்கம் இல்லாத, பாதுகாப்பு சுவர் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன் என்று சொல்லி கிறிஸ்தவள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, சத்தியத்தை நீ கை கொண்டு வாழும்போது மட்டுமே தான் உனக்கு கர்த்தரால் உண்டாகிற பாதுகாவல் இருக்கும். சத்தியத்தை விடுவா என்றால் பாதுகாவலற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை மறந்து விடாதே. அப்படி என்றால் பாதுகாவல் இல்லை என்றால் தேவையற்றதெல்லாம் உனக்குள்ள வரும். ஆமென். உலகம் வரும், பாவம் வரும், அருவருப்புகள் வரும், துன்மார்க்கமான செயல்கள், வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், மதுபானங்கள், மற்ற விதமான உலக மக்களை போன்ற நடைமுறைகள், பொல்லாத காரியங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும். மட்டுமல்ல, அலங்கமாகிய சத்தியத்துக்குள் நீ இல்லை என்றால் கள்ள போதனைகள் உனக்குள் தேடி வரும். உன்னை சத்துருவானவன் கிறிஸ்துவை விட்டு பலிவிலக்க செய்கிறதான தவறான போதனைகளை கொண்டு உனக்குள்ளே புகுத்துவான். அதனால் சத்தியம் என்பது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எருசலேம் தேவாலயத்திற்கு அப்படி அலங்கம் பாதுகாவலாக இருந்ததோ, அதுபோல சத்தியம் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாவல் அலங்கமாய் காணப்படுகிறது. நெகேமியாவின் புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அலங்கம் இடிபட்டது, அதன் வாசல் சுட்டரிக்கப்பட்டது என்று கேள்விப்பட்ட போது நெகேமியா, இந்த வார்த்தையை கேட்டபோது நெகேமியா உட்கார்ந்து அழுது சில நாட்களை துக்கித்து உபவாசித்து மண்டாடி ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, சத்தியத்தை விட்டு நீ ஏதாவது வழி விலகி போய்கொண்டிருக்கிறாய் என்றால் நிம்மதியாக இருக்காதே, அலட்சியமாக இருந்து விடாதே. எப்படி நெகேமியாவுக்குள் ஒரு துக்கம் வந்ததோ, ஒரு பாரம் வந்ததோ, அதுபோன்ற ஒரு பாரம், அந்த துக்கம், அந்த அங்கலாய்ப்பு, அந்த வைராக்கியம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள கட்டாயம் தேவை. ஆண்டவரே, இந்த கேட்ட சத்தியத்தின்படி என்னால் வாழ முடியவில்லை ஆண்டவரே, என்னை தயவா எனக்கு இறங்கும். ஆமென். சத்தியத்தின்படி நான் ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, சத்தியத்தை கை கொண்டு வாழ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் வந்து நம்மை சகல சத்தியத்துக்குள் வழி நடத்துகிறவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிற, நம்முடைய பலவீனங்களில் நமக்கு அவர் உதவி செய்கிறவர். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நமக்குள், உங்களுக்குள் தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகம் ஏதோ கைத்தட்டி அந்நிய பாஷை பேசுவதற்கு மட்டுமல்ல, அதற்கல்ல, ஆவியானுடைய நடத்துதலுக்கு உங்களை கையளிக்க வேண்டும். ஏன் இந்த உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனங்களை, உலகத்துக்குரிய விட்ட பல காரியங்கள் உன்னை தேடி வரும். சத்தியத்தை கை கொண்டு அதன்படி நீ வாழும்போது அது உனக்கு ஒரு பாதுகாவலை மாறுகிறது. ஆமென். ஒருவேளை சத்தியம் கேட்கப்படும் போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வு இருக்கிறதா, உன் உள்ளத்தில் குத்தப்படுகிறதா, உடனடியாக ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுங்கள். ஆண்டவரே, இன்று கேட்ட வசனத்தின்படி நான் தவறி இருக்கிறேன். என் வாழ்க்கையில் இந்த வசனத்தின்படி என்னில் மறைந்திருக்கிற இந்த குணங்கள், இந்த பாவங்கள், இந்த அருவருப்புகள் எனக்குள் இருக்கிறதை ஆவியானவர் என்று சுட்டி காட்டினாரப்பா. என்னை தயவு செய்து மன்னித்து சத்தியத்தின்படி வாழ எனக்கு கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி கேளுங்கள். நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். நாம் வாழ முடியாத வாழ்க்கையை வாழ வைக்கிறவர் ஆவியானவர். ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவருக்கு தெரியும், உலகம் இவர்களை கவ்வி இழுக்கும், பழைய நிலைக்கு நேர இழுக்கும். இவர்கள் தனியாக அதை மேற்கொள்ள முடியாது. ஆனால் இவர்களுக்கு தேவை பரிசுத்தாவியின் நிறைவு. பரிசுத்த நிறைவை கொடுத்திருப்பது ஏதோ சர்ச்சில் வந்து கைத்தட்டுவதற்கு அல்ல,
ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கு வேதம் சொல்லுகிறது. ரோமர்ல அதனுடைய 8வது அதிகாரத்தில் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அதனுடைய 14 வசனம் 8-14 சொல்லுகிறார். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். நாம் கர்த்தரால் எதற்கு தெரிந்து கொண்டு, எதற்கு கர்த்தர் ரட்சித்து தேவ சபைக்குள் வைத்திருக்கிறார். ஆமென். எதற்கு உங்களை கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கு. பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவது என்றால் என்ன, எப்படி என்பதை குறித்து நாம் சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். எப்படி நடத்துவார் என்று. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆலயத்து வருகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை ஆராதிக்கிறோம். பிரைஸ் காட். ஆவியானவர் வசனத்தின் மூலமாய் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கும் போது உங்களுக்குள் அந்த கர்த்தருடைய வார்த்தையாகிய தேவ செய்தி குத்துப்படும் போது, சுட்டி காட்டும் போது புரிந்து கொள்ள வேண்டும், ஆவியானவர் என்னை உணர்த்துகிறார், என்னை நடத்துகிறார் என்று. நம்மில் இருக்கிற அறியாமைகள், கீழ்ப்படியாமைகள், பரிசுத்த குறைவுகள், தேவன் விரும்பாத அருவருப்புகள் நமக்குள் குடிகொண்டிருந்தால், சத்தியத்தை போதிக்கும் போது உங்கள் உள்ளத்தில் குத்தப்படுகிறதா? ஆவியானவர் உங்களை எச்சரிக்கிறார், சுட்டி காட்டுகிறார் என்பதுதான் அர்த்தம். அதை புரிந்து கொண்டு அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இன்று பேசின இந்த சத்தியத்தின் மூலம் என்னுடைய இடைப்பட்டிருப்பார். தயவாய் இந்த குறைகள் என்னிடத்தில் இருக்கிறது, அவர்கள் எனக்கு மன்னியும், என் மேற்கொண்டு அதை செய்யாதபடி, அதில் நாம் போய் சிக்கிவிடாதபடி என்னை காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒரு தேவனுடைய பிள்ளை ஆவியானவரிடத்திலே கேட்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் சொல்லப்பட்டிருக்காங்க. தேவனுடைய இந்த வார்த்தையை கேட்டபோது நெகேமியா உட்கார்ந்து அழுதான். சத்தியத்தை விட்டு விலகி போன தேவ பிள்ளைகள் அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். திரும்பி வருவதற்காய் அதற்காக துக்கப்பட வேண்டும். அதற்காக தேவனிடத்தில் மண்டியிட்டு கதற வேண்டியது அவசியமாக இருக்கு. ஆண்டவரே, என்னில் சத்தியத்திற்கு மாறான இந்த காரியங்களிடத்தில் இருக்கிறது, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி தேவனிடத்திலே கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுபோல எருசலேமுக்கு அலங்கம் எப்படிப்பட்டதோ அதுபோல உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உபதேசங்கள், சத்தியங்கள் மிக முக்கியம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதுபோல கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உபதேசமாகிய அலங்கம் நமக்கு தேவை, சத்தியமாகிய அலங்கம் நமக்கு தேவை. அலங்கம் வேறுபாட்டை காட்டுகிறது. ஆமென். எருசலேம் தேவாலயத்தின் அலங்கம் வேறுபாட்டை காட்டுகிறது. சத்தியம், உபதேச சத்தியங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் வேறுபாட்டை காட்டுகிறது. வேறுபட்டு வாழ அவர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கு. உள்ளே இருந்து வெளியையும் பார்க்க முடியாது, வெளியே இருந்து உள்ளேயும் பார்க்க முடியாது. உள்ளே இருந்து பார்ப்பதற்கு சூழ்ந்த உலகத்தை பார்க்கணும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை சபைக்குள் ரட்சிக்கப்பட்டு ஞானசாத்தமான சபைக்குள் வந்துவிட்டால் பிறகு உலகத்தை பார்க்கக்கூடாது. ரூத்தின் புஸ்தகத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு குடும்பத்தை குறித்து. ஆமென். நகோமி என்றதான ஸ்திரீ. ஆமென். அவர்களை தேவன் எங்கு வைத்தார்? யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் வைத்தார். மிக 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 முக்கியமான இடம், தேவன் விரும்புகிற இடம், துதிகளும் ஆராதனைகள் நிறைந்த இடம் யூதா. பெத்லகேம் அப்பமாகிய சத்திய போஜனம் கிடைக்கிற இடம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீ ஆராதிக்கிற தேவ சபை சத்தியத்தை போதிக்கிற இடமா இருந்தால் அந்த இடத்தை விட்டு எந்த காரணத்தினாலும் நவர்ந்து விடாதே, போய்விடாதே. அதுதான் உனக்குரிய இடம். கேட்க சற்று கடினம் போலதான் இருக்கும். காரணம் என்ன? ஆவியானவர் நம்மை சத்தியத்துக்குள் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். கண்டிப்பு எங்கே இருக்கிறதோ அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குரிய சபை. கடிந்து கொள்ளுதல் எங்கு இருக்கிறதோ அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டிய இடம். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற இடம்தான் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய இடம். சத்தியம் போதிக்கப்படாத இடத்தில் கதைகள், உலக கதைகளை முருடா விடுகிற இடங்களில் சென்று நீ எட்டி பார்க்காதே. அது உன்னை கர்த்தரை விட்டு பிரிக்கும். வேத சத்தியத்தை
சத்தியமாக போதிக்கிற இடத்தில் கர்த்தர் உங்களை வைத்திருந்தால் அங்கு நிலைத்திருங்கள். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இடம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.